தமிழக வெற்றி கழகம் கட்சி கூட எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தளபதியை விட மக்களுக்கு நிறையவே இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இது சம்பந்தமா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நியூஸ் சோஷியல் மீடியால வந்துகிட்டு தான் இருக்கு. சோஷியல் மீடியால நடக்கிற எல்லாத்தையுமே தளபதியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இந்த நிலைமையில இப்போ ஒரு பரபரப்பான செய்தி சுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவரோட தலைமையில கூட்டணி அமைச்சர் அப்படின்னா எந்தெந்த கட்சிகள் தளபதியோட கூட்டணியில சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் அதிமுக கூட்டணியில இருக்க தேமுதிக இந்த தடவை அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளையுமே தூக்கி போட்டுட்டு தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்தபடியா ஓபிஎஸ் தளபதி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப இவர் பிஜேபி கூட கூட்டணியில இருக்காரு. ஆனா பிஜேபி அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டாங்க. சோ அதிமுகக்கும் ஓபிஎஸ்க்கும் ஆல்ரெடி ஒரு போரே நடந்துகிட்டு இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் பிஜேபி அதிமுக கூட சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால கண்டிப்பா ஓபிஎஸ் தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி செய்வார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அடுத்தபடியா அதே பிஜேபி கூட்டணியில இருந்த டிடிவி தினகரனோட அமமுக கட்சியும் தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி தளபதிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் திமுக கூட்டணியில கண்டிப்பா சீட்டு பிரச்சனை வரும். அந்த சமயத்தில் திமுக கூட்டணியில இருக்க இன்னும் சில இஸ்லாமிய கட்சிகள் தளபதி பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவே தளபதிக்கு 15 முதல் 20% வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நிலைமையில அடுத்த கட்டமா தளபதி என்னென்ன செய்ய போறாரு, எந்தெந்த கட்சிகளை கூட்டணியில சேர்க்க போறாரு அப்படிங்கறத பத்தி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.